நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? தரிக்கிட்ட தரிக்கிட்ட. Vanakkam and a warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Neena and Nanada Ningal Nikki. And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜெயா டிவியோட வாலு கோசங்க. என்ன நிக்கி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஓவர் சந்தோஷமா இருக்கீங்க. உனக்கு தெரியாதா இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம குழந்தைங்களுக்கு குச்ச செலிப்ரேஷனா நடக்குதே. என்னவா தீபாவளி நடந்துச்சு? ஓ ஆமா, சில்ட்ரன்ஸ் டே நடந்துச்சு. ஓ எஸ், ஆமா, எனக்கு குச்ச சில்ட்ரனுக்கு சில்ட்ரன்ஸ் டேனா நிக்கி இல்லாம எப்படி? டெஃபினெட்லி. ஆனா முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன, நாங்க சாவே சாராம்சமே குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க எப்போ செலிப்ரேட் பண்ணா என்ன, டெய்லி செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே? எக்ஸாக்ட்லி. ஆனால் இவ்வளோ பேசுகிற சில்ட்ரன்ஸ் டே பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன தெரியும்னு கேட்டேன். இல்லைடா, இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? சில்ட்ரன்ஸ் டேன்னா நாங்கள் நேருங்கோட காத்ரே. சூப்பர். ஆனால் நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். என்னது? சரி நானே சொல்கிறேன். டேய் வசக்கிறீங்க. டேய் நீ குறுக்கார்கன்ட்டு என் வாயில இருந்து குடுங்கிட்டு இருக்கிறியா? அப்படி இல்லை நிக்கி, நான் சொல்லித்தரே, நீ கேட்டுக்கோ. ஓகே, அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற கழங்கலங்க சொல்லுங்க. ஓகே, குழந்தைங்களுக்காகவே நிறைய அவங்களோட பாதுகாப்புக்காக, உரிமைக்காக, கல்விக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இஸ் இட்? எஸ், அண்ட் இட் இஸ் கால்ட் சிஆர்சி. நாசி சிஆர்சி, கன்வென்ஷன் ஃபார் தி ரைட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். அப்படியா? அப்படின்னா என்னன்னு சொல்லு. இல்லை, நம்ம இதை பற்றிலாம் சொன்னால் எபிசோடாக போகும். அந்த அளவுக்குலாம் ஐ காண்டா. அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம அந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் எப்படி நேரு மாமா இருந்தாங்களோ, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கூகுள் மாமா இருக்காங்க. நீங்களாம் குழந்தைங்களே போய் கூகுள் பண்ணி இதுனா என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும். அப்போ தான் உங்களோட ரைட்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே பேசலான்றது நீங்கள் தெரிஞ்சு தெளிவாக பேசலாம். சூப்பரா. ஆனால் நானும் காரணிச்சு கொண்டு சொல்லிக்கணும். என்ன சொல்ல போகிறீங்க? எல்லா கிட்ஸுமே யூனிக்கான கிட்ஸ் தான். டெஃபினெட்லி அவங்களுக்கு தனித்தனியாக நிறைய தனித்துவமான டேலண்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த டேலண்டெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு கரண்ட்டு தான் அந்த குழந்தைய டெவலப் பண்ணி வந்தா அந்த குழந்தை அதனோட ட்ரீமை சுதந்திரமாக வாழலாம். என்னன்னா, நம்ம கல்வின்றது அந்த 4 செவருக்குள்ளே கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி குழந்தைங்க எவ்வளோ விஷயம் கற்றுக்குறாங்கன்றது தான் அவங்க லைஃபுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி பேரண்ட் ஃபார் டூயிங் தட். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் குழந்தைங்களுக்கு லைஃப்பை பற்றி சொல்லித்தரீங்க. ஆனால் குழந்தைங்க தான் லைஃப்னா என்னன்னே பேரண்ட்ஸுக்கு சொல்லித்தராங்க. இல்லை, ஐ டோன்ட் நோ வை இந்த ஸ்டேஜில் வந்தாலே தத்துவம் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங். சாரிடா. ஓகே, யூ கண்டினியூ. இதெல்லாம் கஷ்டத்தில் ஓகே அண்ட் ஓகே. எல்லா கிட்ஸுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் கிட்ஸ் வரணுங்க, அக்கா தானே நிக்கி ஹாப்பி. எஸ், அக்கா கிட்ஸை கூப்பிட்டுலாமா? டெஃபினெட்லி கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் யார் வர போகிறாங்க? அவங்க வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு கிட். ஓஹோ ஆமாம், கிட்டு மட்டும் இல்லை, ஃபேமிலி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபேமிலி. இஸ் இட்? எஸ். ஸோ யாருன்னு பார்க்கணுமா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குது. ஸோ அவங்க பாருங்க, கிட் வருவாங்க. வாவ், இப்போ ஒரு டான்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருந்துச்சுல்ல? ஐயோ, நானே சாக்காயிட்டேன்னு காத்துக்காங்களே. இந்த மாதிரி டான்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லையே. தேங்க்யூ சொல்றீங்களா? டாடா. அங்க ஆத்தாச்சி ஹாய். ஹாய் நிக்கி. ஹலோ. ஹலோ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கியா சொல்லுங்களேன். நீ தான் சொல்லணும். நீ தானே சொன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா நாங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஹேர் ஸ்டைல். ஓ மை காட். ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? அருணா. அருணா. இதே மாதிரி கொடுங்கங்க, சேர்த்து கககககககன்னு சிரிங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ப்ளீஸ் இதே மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. யூ ஹேவ் யுவர் சீட்ஸ் தேர் அண்ட் குழந்தைய அந்த பக்கம் உட்கார வச்சிருங்க. ஒரே ஜாலியாக இருக்குது ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு எப்படின்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இஸ் இட்? ரைட். ஓகே, இட் இஸ். எஸ். ஸோ அடுத்து யார் வர போகிறாங்கோ? நீங்கள் ஆடாமல் இருந்தால் சொல்லுவேன். ஓகே, அங்கேருந்து வராங்க. அங்கேயா? எஸ். ஹலோ. ஹாய். என்ன ஆளுகளுக்கு ஹாய் சொல்றீங்க? சரி, ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க?
செம்மையா இருக்கும். என்ன கோரஸாவே வருது. ஆத்தி டேஞ்சரான ஃபேமிலி. நீ எப்படி இருக்க? ஆஹா, இவ்வளோ பேர் நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அட நீ எப்படி நீ நல்லா இருந்தா தான் நான் உங்ககிட்ட வந்து பேச முடியும். எக்ஸாக்ட்லி, நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. வாங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். ஆடாடா, இந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். முதல்ல ஒன்ன பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வந்தேன் நான். அடாடாடாடாடா, எப்படி நல்லா விளையாடணும் சரியா? செம்மையா விளையாடலாம். நீ இருக்கும்போது செம்மையா இருக்கும்ல. சூப்பர் சூப்பர். தாய் தம்பி க்ளூ சட்டை எப்படி ஆரஞ்சு சட்டை ஹாய் சொல்லிட்டீங்களா? சரி அக்கா வாய் கோடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாட் இஸ் யுவர் நேம் அக்கா? ஆர் முகமது அர்ஷத். என்னது? அர்ஷத். அர்ஷத். ஏன் என் பேர் மட்டும் நிக்கின்னு வச்சிருக்க? உங்க பேர் நிக்கின்னு வச்சாதான் அழகு. அழகு. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, ஆஹா, அழகு. நீ பேசும் பேச்சழகு அழகு. அழகோ அழகு நிக்கி. ஆடாடாடாடா. ஐயோ, என்ன நெஞ்சில இருந்த காரம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நன்றி. எஸ், அதே மாதிரி நிறைய குட்டி பசங்க வந்திருக்காங்க. அதில் செம்ம க்யூட்டாக 2 குழந்தைங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டுலாமா? கியூட்னு காரம் நான் எப்படி ஆனாலும் ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. ஹலோ, ஹாய். ஏய் ஹாய்டா, என்ன கங்கா குட்டி மாதிரியா இருக்குற? ஆமா ஆமா, அது என்ன கொள்ளு? சிங்க கொள்ளா? ஆமா ஆமா. ஃபியூச்சர்ல இவங்க ஒரு சிங்க கண்ணு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போல. ஆமா ஆமா. என்ன காத்தாண்டா அவ்வளோ ஒரு சிரிக்கு 2 பேருக்கும்? ஆமா. நீ இதுக்கு வாங்கவா? ஆமா. ஐயோ, என் மனச திருடுற மாதிரியே எல்லா குழந்தைகளும் இதே சொல்லுதுங்களே. ஏன் குடிக்கும் என்ன? ஹலோ நிக்கி. ஐ லவ் யூ கோர்டா செல்ல குட்டிங்க. ஏன் ஐ லவ் யூ. நீங்க என்ன பேர் உங்களுக்கு? கேரட் டிஷ்ஷா. கேரட் டிஷ்ஷா? எனக்கே புரியல. இருடா, என்ன பேரு? கேரட் டிஷ்ஷா. கியாரா கெட்சியால். மதர் நீங்க தான் மதரா? லிப்ஸ்டிக் அதிகமா போட்டுருக்கேன்னு நினைச்சேன். உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடல தானே? உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடல அந்த அங்கிள். என்ன நோண்டி பாக்குறா? ஏன் கண்ணு ஏன் வலிக்குது? சரி, உங்களுக்கு இந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? ஜாலியா இருக்குங்க. நிக்கி கோசமே நாங்கள் டெய்லி பார்ப்போம். ஆத்தியா, யாருங்க உன் கோசம் வரவே இல்லை, எல்லாம் என் கோசம் தான். ஏன் நீ பண்றது எல்லாம் வேஷம். டேய் மோசம். டார்லிங், நீ என்ன பண்றீங்க? எனக்காக அங்க உட்கார்ந்து அந்த சிங்க கொள்ளு வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீ சிங்கம், நான் மங்கி. டேய் மச்சான் ஓகேவா? ஓகே. ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு கிளம்பிடு. ஐ லவ் மச்சான். மச்சானா? ஒரு சீட்டு தான் இருக்கு. இவன் வேற சீட்டை ஃபில்அப் பண்றதுலே இருப்பான். ஸோ அடுத்த ஒரு கிட்ட கூப்பிட்டுலாமா? எஸ் டெஃபினெட்லி. அந்த குழந்தைய நான் பார்த்தே ஆகணும். ஆனா சும்மா வர மாட்டாங்க, காட்டு காட்டாதான் வருவாங்களாம். ஆமா, டிஜே காட்டு காடுங்க, எங்கிட்ட வராங்க பாருங்க. ஹாய் மதர். உங்க பேர் என்னது? என் பேர் நித்யமாலா. என்னது? நித்யமாலா. நித்யமாலா? என் பேரோ நினைச்சிட்டேன். நிக்கின்னு ஏதோ கேட்டுருச்சு. எப்படி கை தட்டுவீங்க? நான் நல்லா தட்டுவேன். நாங்க பார்க்கணும் அந்த கை தட்ட. அப்படியா? தட்டிடுவோம். தூக்கிடுவோம் மாதிரியா சொல்றாங்களே. ஒரு வழியா இல்ல குறைஞ்சு வட்டாங்க, குழந்தைங்களும் வட்டாங்க, எல்லாம் ஜாலியா இருக்கு போல இருக்கே. எல்லாரும் என்ன கலாய்க்கிறதும் நாங்களும் கலாய்க்கிறதும் நிறைய ஃபன்ஸா போகுது போல இருக்கே. எஸ், அப்போ பேசினா தானே தெரியும். அங்க ஐயங்கரி எக்ஸிகலேட்டட் ஆரம்பிச்சிட்டாண்டா. சரி, நீங்களே பேசுறீங்களா? அங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுவேன். ஏதோ அந்த பொண்ணா? எஸ், நெத்தி சுட்டி நீங்க தானே அது? என்ன ஏதுக்கு இப்போ தலையாடுனீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். என்னன்னா? கிரேனா. கிரேனா என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? கிரேனா இல்ல கிரேனா. கிரேனா
ஐயோ அரங்கமே காட்சிங்கா இருக்க கரேனா என்ன பண்ணுவீங்க நீங்க ஏதோ பயங்கரமா கிட்ட தராங்களே உங்க வீட்ல அவ்வளவு பெரிய ஸ்டாரா நீங்க இல்ல அதுதான் ஸ்டார் ஒரு மரியாதையோட ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டா இருக்காங்க அண்டர் கிரவுண்டாவா டவுன் டு எர்த் ஹாய்டா ஏய் ஹாய்டா ஒரே எக்ஸைட்டடாவே இருக்க எனக்கு பிடிச்ச ரெட் டி-ஷர்ட் கார போட்டுருக்கேன் வாட் இஸ் நேம்டா மை நேம் இஸ் ஆர்எஸ் ரோனித் பேரு இவ்ளோ மாடுலேஷனோட பயங்கரமா சொல்றீங்க ரோனித் வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க பாக்குறதுக்கே செம்மையா டான்ஸ் ஆடுறீங்க எங்க கத்துக்கிட்டீங்க டான்ஸ்லாம் டான்ஸ்ல எனக்கே தெரியல வீட்லயே கத்துக்கிட்டேன். உங்களுக்கு தமிழ்லாம் தெரியுமா தெரியும். தமிழ் தெரியுமா தமிழ் என்ன தெரியும் தமிழ்ல வந்து எனக்கு 1330 திருக்குறள் தெரியும், 4000க்கும் மேற்பட்ட பொதறிவு தெரியும், அருந்தமிழ் மருத்துவம் தெரியும், இந்திய தண்டனை சட்டங்கள் தெரியும், உலக நாணயங்கள், இந்திய நாடுகளின் தலைநகரங்கள். அவள்தான். எப்படா இவ்வளவு மூளை உனக்கு தெரியல. எனக்கு உனக்கு திருக்குறள் தெரியுமா எனக்கு என் குரல் மட்டும் தான் தெரியும் இந்த குரல் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவ்வளவுதான் அதானடா குரல்னா திருக்குறள் திருக்குறள் திருனா என்ன தெரியல எனக்கும் தெரியல ஏய் சில்லி பாய் யார் நானே சரி சரி விடுங்க திருக்குறள்னா என்னது திருக்குறள்னா நான் திருக்குறள் சொல்லுவேன், அது பேர் தான் திருக்குறள். என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். The best punishment for those who harm is to do maximum good and put them to shame. இது பேர் தான் திருக்குறள். திருக்குறள்ல மொத்தம் 7 வரிகள் இருக்கும். 7 வரிகள் இருக்கும். இவ்வளவு நேரம் நீ சொன்னதுல இருந்து 7 தான்டா குறிச்சது எனக்கு. ஆமா. ஹாய் ஹலோ ஹாய் 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 அக்ஷின் ஹாய். நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாங்க திருவான்மியூர். திருவான்மியூர்ல இருந்து திருக்குறள் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையா திருக்குறள் கொண்டு வந்திருக்கீங்களா? திருக்குறள் படிக்க தான் முடியும், எடுத்துட்டு வர முடியாது. தெரிஞ்சுக்கோ. உன் மண்டையில கட்டு கட்டிருக்கியே, உனக்கு அடிபட்டுச்சான்னு? இல்ல இல்ல அது ஸ்டைல் ஃபேஷன். ஓ ஸ்டைலா? சினிமாலலாம் ஸ்டைலுக்கு தான் இந்த துண்டை கட்டிட்டு தான் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களே. இல்ல அது பார்த்தா நான் டான்ஸ் ஆடுவேன். இப்படியே எப்ப பார்த்தாலும் ஓகே சிட் பண்ணிட்டு இருக்கியே, என்னைய மாதிரி நின்று காட்டு பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல விடு நான் இங்க மேலே நிக்கிறேன். கீழே நிக்கணும். முடியாது போ. அப்ப நீ ஒரு சோம்பேறின்னு நினைக்கிறேன். வாஸ்து படி நான் இங்க கிழக்கால தான் நிக்கணுமா? ஏய் வாட் இஸ் யுவர் நேம் டா? கிதா படிக்கல அப்படியே மறுபடியும் இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. நான் இல்ல பாத்தியா ஒரே மாதிரி இருக்கு. ஏய் ஏன்டா அந்த மாதிரியா பேசுற? வேணா எங்க வீட்லலாம் சோடு மழை பெய்யுது. உங்க வீட்ல எப்படி பெஞ்சது? அதே மாதிரி தான் பெய்யும். எல்லா பக்கமும் சோடு மழை பெய்யுதா? ஏன் இந்த மழை சோடு பெய்யுது? தெரியாது. தெரியாதா? என்ன பண்ணலாம் அந்த மழை பெஞ்சா? தெரியாது. சரி ஏன் மழை பெய்யுது, எப்படி மழை வருது தெரியுமா? தெரியுமா? ஓகே சொல்லுங்க. கடல்ல இருந்து மேகம் உரியக்குள்ள அப்படியே ஹீட் ஆகும், மழை பெய்யும். அப்படியா? ஐயோ நான் கூட மேல ஏதோ வந்து யூரின் கிராஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன். சில்லி பாய். சரி நாங்க ரெட்டி செட் இந்த மழைலாம் ஓவரா பெய்யுதுல்ல, எங்க பார்த்தாலும் தண்ணி தண்ணியா நிக்குதுடா. என்ன ஆச்சு? எங்க வீட்ல ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சா? எங்க வீடு சரி தண்ணியா இருக்குன்னு நான் காட்டுக்கு நீந்தி நீந்தி ஐயம் ஸ்விங்கிங் சிங் பண்ணிட்டு இருந்தேனா, பக்கத்து வீட்ல ஒரு ஆண்டி வீட்ல ஃபுல்லா தண்ணி. அந்த ஆண்டிக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் 2 ஆண்டி இருந்தாங்களா? இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, அவங்க வீட்ல தண்ணி இருந்தனால பக்கெட்ல இருந்து தண்ணி எல்லாம் கொண்டு இந்த ஆண்டி வீட்ல ஊத்திட்டாங்க. அந்த ஆண்டி ஏய் என் வீட்ல ஊத்துற இரு வரேன்னு ஒரு ஹோஸ் பைப் எடுத்து அவங்க வீட்டுக்கு தண்ணி குஸ்ஸுன்னு அடிச்சிட்டாங்க. அப்படியே மாறி 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 எனக்கு ஒரே ஜாலியா இருந்துச்சு வையே. அவங்க சண்டை போட்டா எனக்கு என்ன வந்துச்சு? நான் வந்து மரத்துல உட்காந்துட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருந்தேன். வரி சார் மதர்டா அதோ நீ தான் அம்மாவா? அம்மா நீ ஏதோ திருக்குறள் சொல்லுவியா? சாக்குக்கு மேல யூ திருக்குறள் நிஜமாவா? ஆதி பகவான் முட்டை உலகு அத்ததனால ஐனின் கோல் நட்ட தலை எண்ணி. அழகா இருக்கு. நீ பாட்டு பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்கலாம். ஐயோ கியூட்டி. எல்லாரும் கை தட்டுங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. ஹாய் மஞ்ச காட்டு மைனா. இன்னைக்கு ஆரஞ்சு டிக்டாக் கலர் மைனா.
மஞ்ச காட்டு நைனானா நீ எதுக்கு என்ன நைனா ஆக்கி விடுற? நீ கலாய்ச்சா நானும் நெருப்பிட்டா கலாய்ப்பேன். நான் கலாய்க்கவே இல்லை, உனக்கு கொஞ்சம் கருமையா தான் பேசினேன். உனக்கு கத்த தெய்வம் எங்க இருக்கிறாங்க? மைனான்னு இல்ல, அதே மாதிரி தான் நானும் ஆரஞ்சு கலர் மைனான்னு. நீ எப்படின்னா அப்ப அம்மா நான் பேச மாட்டேன். சரி பேசுங்க, பேசி பாருங்க, அங்க திரும்புங்க, மாட்டேன் முத்து. அங்க பாருங்க. ஹலோ ஹாய் பேசிட்டேன். ஓகே நிக்கி உனக்காக சாங் ஒன்று ரெடி பண்ணோம். சாங்லாம் ரெடி பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுக்கு தான் அம்மா கிட்ட கேக்குறது, அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க கரெக்டா. யூ ஹேவ் a song for Nikki? Please sing. சத்தியமா நான் சொல்லிரேன்டா, ஓ பார்வையால தூக்குதடா, பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தனடா, இருக்கா யானுக்காகவோ கை தட்டுங்க. நிக்கியோட ஆசை அங்க கை தட்டலாம் வரும் பாருங்க. ஏய் டார்லிங், நான் நிக்கி கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவேன்றாங்க, நீ கேள்வி கேட்கியா? சரி நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? விடுகதை ஏதாவது தெரியுமா? ஆ கேளுங்க. அப்ப சூப்பர். அதுக்கு நிக்கி தான் பதில் சொன்னேன். ஆமா கேளுங்க. இவ்வளவு மூளையா இருக்குன்னு சொல்லுதுல, ஆமா. அதுக்கு நிக்கி மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும், வேற யாரும் ஆன்சர் பண்ண. எப்படி நான் தான் ஆன்சர் பண்ணணும்? அதுக்கு எதுவும் தெரியாது. 3 யானை பஸ் ஸ்டாண்டுக்கு போச்சான். போச்சா? அப்ப பஸ் வருது. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் தானே வரும். அதான் பஸ் வருது பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி ரைட் சொல்லுங்க. அதுல 2 யானை மட்டும் பஸ்ல ஏறிடுச்சு, இன்னொரு யானை மட்டும் பஸ்ல ஏறல. ஏன்? ஒரு யானை வந்து அந்த பஸ்ஸுக்கு கோல், அது வேற பஸ்ல போகணும்னு ஏற. இல்ல தப்பு. நானே ஆன்சர் சொல்லட்டுமா? சொல்லு. அதான் தெரியும்ல, அப்புறம் என்னது என்கிட்ட கேக்குற? ஓ விடுகதைனா அப்படிதான் நிக்கி கேட்பாங்க. ஓ அப்படியா? சொல்லிட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு யானை வழி அனுப்ப வந்துச்சான். We are also intelligent. நிக்கி, நான் ஒரு நான் கதை சொல்றேன், அது மட்டும் கேளு. கதை சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான், அதோட கதை சரியா. ட்ரெயினியா நீங்க கேளுங்க ஒரு கதை. முட்டை போடாத பறவை எது? முட்டை போடாத பறவை ஏரோப்ளேன். இல்ல இல்ல செட்டி போட்டு இருந்துச்சா? சூறாவளி கோழி. தெரியல. ஆண் கோழி. சோ கேம்ஸ் குள்ள போயிடலாமா? எத்தனை பேர் கேம்ஸ் விளையாடுறோம்? கடைசில நான் நிக்கி கிட்ட எல்லாம் அதரும் கிச்சு சேர்ந்து நம்மள விளையாடக்கறோம், கிச்சு விளையாடக்கறோம். நிக்கிக்கு ஒரே ஜாலியா இருக்க போதுல வைங்களே. ஓகே, நான் இருந்து எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சீட்டிங் கொண்டாங்க விளையாடணும். So after short commercial break உங்க வாலு பசங்கல நிறைய கேம்ஸ் இருக்க போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அந்த கிரேக்குள்ள எல்லாரும் டீ சமோசா எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. நல்லா மொச்சங்க சாப்பிட்டுட்டே வாங்க. ஓகே. நிக்கி எங்க நீங்க யோசிக்கலாம். நிக்கி எங்க? நிக்கி அங்க இருக்காங்க ரூம்ல. ரூம்குள்ளலாம் இல்ல. நீ தான் ஐ லவ் யூ நிக்கி நிக்கியை கடத்திட்டு போயிட்ட. தப்பு தானே? நிக்கி ஏன் நிக்கி? தப்பு. சரி நிக்கி இல்லைனாலும் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபில்லப்புக்கு பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். இது ஆஞ்சலினா. யார் என்ன மிஸ் ஆஞ்சலினா? ஆஞ்சலினான்னு மாற்றிடலாமா உங்கள் பேரை? எல்லாத்துக்கும் எதுவும் சொல்லுது கியூட். இதே மாதிரி மற்ற பசங்களும் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப வாலு பசங்களாக இருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஷோ, வாலு பசங்க. ஸோ ஓகே, நிக்கி ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம கேம் செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கேம் ஷோவோட ஸ்பெஷல் செக்மெண்ட், ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டுடலாமா? எஸ் கூப்பிடலாமா? எஸ். ஸோ எல்லாரும் வாங்கன்னு கத்துங்க, வந்துருவாங்க. வா ஆத்தோ பீஜோ சிக்கன் ரைஸோ மட்டன் ரைஸோ, நான் தான் சைனாவில் வந்துருக்கிற மாஸ்டர். எந்த மாஸ்டர் தெரியுதா? பரோட்டா மாஸ்டர். கராட்டே மாஸ்டர். நீங்க சொன்னதுல சாப்பாடு டிசிஜி. நான் வந்து கராட்டே மாஸ்டர். கராத்தே மாஸ்டர் நீங்க? ஆமா. குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலை தான் முக்கியம். முதல்ல அதை கத்து கொடுக்கணும். இப்போ கத்து கொடுக்குறப்ப 2 பசங்க வாங்கடா. இப்போ மாஸ்டர் வந்து நீங்க 2 பேரும் கட்ட வச்சுக்கிறீங்களா? மாஸ்டர் கையே கட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாத்தீங்களா? நான் லொஜக் சொல்லுவேன், நீ மொஜக் சொல்லும் போது அடிக்கணும். சரியா? ஸ்லோவா அடிக்கணும்டா, வலிக்கண்டா அங்கிளுக்கு. ரெடி போலாமா? உண்மையான கட்டதான்டா. எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு, கஷ்டம். ரெடி போலாமா? லஜக் லொஜக் மொஜக் மொஜக் பஜக்
குட் லோச்சக் மொச்சக் மொச்சக் லோச்சக் மொச்சக் மொச்சக் லோச்சக் மொச்சக் லோச்சக் மொச்சக் மொச்சக் லோச்சக் மொச்சக் ஆமா நிக்கி எங்க வந்ததுலேயே பார்க்கலையே. நான் நிக்கி பார்க்க தான் சைனால இருந்து வந்திருக்கேன். சைனால இருந்து நிக்கிய பக்கம் வந்தீங்களா? ஆமா. அச்சச்சோ, தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர். இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே நிக்கி எப்படி நான் இங்க நின்று மேனேஜ் பண்ண முடியும்ட்டு நிக்கி ஓடி போய் ஒளிஞ்சிட்டா மாஸ்டர். என்ன பார்த்து பயந்துட்டேனா நிக்கி? நான் ஓடி ஒளிராள் இல்ல, தேடி அடிறாளே. வாய்ஸ் மட்டும் அனுப்புறா மாஸ்டர். தப்பு. நல்லா பேசல, கை தட்டல, திரும்பி உம்முன கணக்குறீங்க. நான் சைனால இருந்து உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன். ஏன் இப்படி பண்றீங்க? சோ இப்போ மாஸ்டர் உங்களுக்கு எதுக்கு நாங்க கூப்பிட்டோம்னா, எதுக்குமா? இங்க வந்து ஒரு கேம் நடக்க போகுது. சரி. அந்த கேமுக்கு நடுவுல நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னு நாங்க கூப்பிட்டுருக்கோம். ஆனா நீங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. குழப்பி விடலாம், கன்ஃபியூஸ் பண்ணி விடலாம், பண்ணிடுவோம், குடுமையை பிடிச்சி ஆட்டி விட்டுறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் மாஸ்டர். சோ இந்த கேம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க. ஆமா, இப்ப கேம் வந்து குழந்தைகளும் பேரண்ட்ஸும் சேர்த்து ஆட போறோமா? எஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. சரி. என்னன்னா இப்போ வந்து இங்க பின்னாடி பாத்தீங்களா மஞ்சள் கலர் டப்பா, உங்க சொக்காக்கு மேட்சிங்கா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, மஞ்சள் கலர் டப்பா. எஸ், தட் மஞ்சள் கலர் டப்பாக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நாங்க துண்டு துண்டா வெட்டி இத்தனை டப்பாவா நாங்க வச்சிருக்கோம். சூப்பர், செம்மல்ல? நியூ கேம். கேளுங்க. அந்த பக்கம் வந்து அம்மா இருப்பாங்க, இந்த பக்கம் பாப்பா இருப்பாங்க. சரி. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு கையில அந்த டப்பா நீங்க எடுக்கணும். நீங்க சப்போர்ட்டுக்கு என்ன வேணாலும் பாடி யூஸ் பண்ணிக்கலாம், என்ன பண்ணா, பட் ஒரு பாக்ஸை எடுத்து இந்த பக்கம் உங்க கிட்ஸ் கிட்ட தரணும். அந்த கிட்ஸ் வந்து அந்த இமேஜை வந்து அவங்க ஃபுல்லா கரெக்டா அடுக்கணும். நீங்க கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் நாங்க சொன்னக்கு அப்புறம் எல்இடியில் அது ஒரிஜினல் இமேஜ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேயா? நான் ஒன்று சொன்னக்கு அப்புறம் தான் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு முன்னாடி காப்பிலாம் அடிக்கக்கூடாது. நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம், கிட்ட போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அங்க இருந்து சைகையில் வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கேம். இந்த கேமுக்கு நாங்கள் தரப்போகிற கால அவகாசம் 2 நிமிஷம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போயிடலாமா? ஓகே மாஸ்டர் ஜி. சொல்லு நீனா. உங்களோட அறிவால, உங்களோட மாஸ்டர் கலையால எந்த கண்டெஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் விளையாடலாம் அப்படின்னு நீங்களே கூப்பிட்டுருங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாப்பாவை கூப்பிட்டுறலாம் முதல்ல. இந்த பாப்பா? ஆமா. இந்த பாப்பாவேவா? ஆமா. ஓகே பாப்பா ஜம்ப். அம்மா அம்மா வாங்க. அம்மா அம்மா அம்மா. இந்த கேம் நினைச்ச எனக்கு ஜாலியா இருக்கு மாஸ்டர் ஜி. ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த கவுண்ட் ஆஃப் 3 இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. எல்இடில இமேஜ் பாருங்க. இளைய தளபதி தான் போகும். வைங்க கொடுங்க. ஒத்த கை தான். ஒரே மும்முரமா இருக்கீங்க. சிரிப்பு கவர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். நீங்க அந்த ஒரு கையில சூப்பர். டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. 120 seconds only. அது எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? அதாவது இவங்க பண்றதுலயே நான் வந்து ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ற பொண்ணா உங்களுக்கு தெரியலாம். தட் வாட்ச் இட். உங்களை பாருங்க சார், மூஞ்ச வகுத்து என்னென்ன பண்றாங்க பாருங்க சார். இதெல்லாம் நீங்க கேட்கணும் சார். 20 seconds தான் இருக்கு. எனக்கு 15 seconds தான் இருக்கு. அதாவது நல்லா வெச்சா குழப்பி விட்டா. அம்மா ஹெல்ப் பண்ணுங்க, வேர்ட்ல மட்டும் கை வைக்க கூடாது. 3 2 1. சாரி, நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பரா பண்ணாங்க ரெண்டு பேரும். பரவாயில்ல, அருமையா. நீங்க வந்து இது வரைக்கும் கரெக்டா வச்சீங்க. ஏன் குழம்பிட்டீங்க கடைசியில? அம்மா குழப்பி விட்டாங்களா? சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் அடுக்குனா என்ன, அடுக்காட்டி என்ன. தேங்க்யூ அண்ட் சூப்பர். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அண்ட் சூப்பர். வீட்டில் இனிமே நிறைய பசில்லாம் விளையாடுங்க அம்மாவும் பொண்ணும். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். சூப்பர் மாஸ்டர். எப்படி உங்களோட அருள் வந்த உடனே குழந்தைங்களாம் இவ்வளோ கேவலமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? எவ்வளோ அறிவான குழந்தைங்க தெரியுமா? நல்லா தான் அடுக்குனாங்க. நீ போய் கன்ஃபியூஸ் பண்ணல, அதனால குழந்தைங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அடுத்து நாங்க எப்பேற்பட்ட ஆள் இறக்குறோம் தெரியுமா? இறக்குங்க பாப்போம். சரி, அவ அடுத்த நம்ம பிளேயர் யாருன்னா, நம்ம ரெட் டி-ஷர்ட் போட்டு ஞான பழத்தை பிழுந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவரை கூப்பிட்டுருவோம். ஓகே கமான்டா. எப்படி காலை வச்சோன்னா அதிருது இல்ல? அம்மா வாங்கம்மா, அந்த புள்ளைய பெத்த தாய் வாங்க. பாத்தீங்களா கேம் புரிஞ்சுச்சா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி.
அம்மா ரெடி ஆயிட்டாங்க, பையனும் ரெடி ஆயிட்டாங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவுண்டவுன் போட்டு எல்இடியை போட்ட உடனே நீங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த பொம்மை உங்களுக்கு கிடைக்கும். கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. எல்இடியில படத்தை பாருங்க. வைகை புயல் வந்துட்டாரியா? தலைவன் வந்துட்டாயா? ஒரு கையில எடுத்து கொடுக்கணும்னா நீங்க 2 கையில மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் மாத்துறீங்களே மம்மி. சரிங்க. யாரவது? என்னன்னே தெரியலையா? தலைவா ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டாங்க தலைவா. நான் என்ன இன்னும் 70 செகண்ட் தான் இருக்கு. சரி 3 2 1 பாருங்க டைம் முடிஞ்சிட்டான். பாப்பா சொல்லிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்க? போட்டோ அரேஞ்ச் பண்ண சொன்னோம், பிரிட்ஜ் கட்ட சொல்லல. என்ன பண்றீங்க? இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. நம்ம டான்ஸ் ஆடுவோம். அவங்க அடுக்கனா அடுக்கட்டும், அடுக்கட்டி போட்டு நம்மளுக்கு என்ன? அதே உங்களை சொல்ல சொன்னா என்ன அடுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மாவுக்கே தெரியலையா? மாதாஜி நீங்க கிளாஸ்ல முடிக்காதனால பொம்மை என்கிட்ட வந்தாச்சு. நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். டாடா பாய் பாய். பாத்தீங்களா மாஸ்டர்? சொல்லுனீனா? எங்க கண்டெஸ்டன்ட் எப்படி ஆடுனாங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகா ஆடுனாங்க. பிரேக் டான்ஸ், பச்சாத்தா எல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. பயங்கரமா ஆடுனாங்க. செமையா ஆடுனாங்க. அடுத்து நான் ஒரு கண்டெஸ்டன்ட் இறக்குறேன் பாரு. நீங்க இறக்க போறீங்க. எங்க கண்டெஸ்டன்ட் விட பயங்கரமா விளையாடிடுவாங்க. என்னோட சிசிய பயப்புள்ள. சிசிய பயப்புள்ள. மஞ்சக்காட்டு மைனா. யூ? யா. ஓ மை காட். எப்படி ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாரு. மாமா. வந்துறீங்களா? அப்படினோட அம்மா அம்மா. என்ன மாஸ்டர்? சொல்லு நீனா. உங்க சொக்கா மஞ்சக்காட்டு மைனா பயங்கரமா பில்டப்லாம் தெரியுங்க. அவ்வளவு நாளா விளையாடிடுவாங்க. இப்போ ரெண்டு ஃபேமிலி ஆடுனாங்கல. ஆமா. இந்த ஃபேமிலி எப்படி ஆடுறாங்க மட்டும் வேடிக்கை மட்டும் பாரு. எப்படி டான்ஸ் இல்ல. கேம் எப்படி ஆட போறாங்கன்னு சொன்னேன். இவங்க கேம் ஆட போறாங்க. 2 பேரும் நல்லா பேசி கலாய்வாங்கன்னா நான் நம்புறேன். இவங்க கேம் விளையாடுவாங்கன்னா சத்தியமா அவங்களுக்கே நம்ப முடியாது. நீ அடிக்கிறதில்ல. யூ ஆர் கிளவர் கேர்ள். என்ன பிக்சர் யார் வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? கார்ட்டூன் பிக்சர். அதுக்கு நாங்க எங்க போவோம்? நாங்க 4 பேர் தான் போட்டோ பிக்சர். ஓகே இப்போ கேமுக்குள்ள போலாம். உங்களுக்கான பிக்சர்ஸ் இங்க வந்துரும். எல்இடில வந்துரும். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏ ரெடி. ஃபைனலா இப்போ கேமுக்குள்ள போலாமா? ரெடியா? பண்ணிடுவீங்களா? பண்ணிரலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை. ஓகே எஸ். கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்இடில உங்க பிக்சர் இதோ. கேட்க மாட்டேங்க. உங்க வேகம் பிள்ளைக்கு சோகமா முடிஞ்சிடக்கூடாது. போங்க, உங்களால முடியும். சிவகார்த்திகேயன் போட்டனா தப்பா அடுக்குனே தங்கச்சி பொங்கிடுவேன். வேகமா, ஐயோ வேற லெவல் வேகம், மின்னல் விட வேகமா இருக்குது. அம்மா ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க பாட்டுக்கு ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு லோடு முடிச்சுட்டேங்க, அடுத்த லோடு ஹெல்ப் பண்ணுங்க பிள்ளைக்கு சொல்லி வருவீங்களா? இப்ப சொல்லுங்க அம்மா. மஞ்சா காட்டு மைனா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. 3 2 1. சூப்பர் அருமையான முயற்சி. சூப்பர் அடிக்கிறாங்க. உருவம் தான் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு இந்த புள்ள என்ன அடிச்சு முடிக்குமா.
அடுக்கி முடிக்குமா அப்படின்னு. பரவாயில்ல, பாதி ஃபேஸ் அடுக்கிறதுனால உனக்கு பாதி gift கொடுப்போம். ஓகே ஓகே, சூப்பரா இருந்தீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏ இவ்வளோ நேரம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னு கூப்பிட்டீங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? முதல்ல இருந்து செம்ம ஆக்டிவா இருந்த ஒரு கிட் இருக்காங்க இங்க. அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப செம்மையா இருக்கும். அப்ப சீக்கிரமா கூப்பிட்டு எப்படி எடுக்கிறாங்க பாத்துருவோம். குதிச்சிடுறா கைப்புள்ள, குதி. நீ இறங்கி வாடா டேய். அப்பா வாடா. குதிக்க சொன்னா குதிக்க மாட்டேங்கிற, இறங்கி வரட்டும். வாட் யூ ஆர் டூயிங்? கம் ஹோல்ட் மை ஹேண்ட். ஸோ மதர், நீங்க சித்து மாதிரி ஒரு வாழான குழந்தைய இவ்வளோ சமாளிக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டாஸ்க் தர போறோம். நீங்களே எடுத்து நீங்களே அடுக்கிக்கலாம். இது ஒரு போனஸ் பாயிண்ட். எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கா? வீட்டில் இருக்கிற வேலை பத்தாது, இதுங்க வேற, அதானே? அப்படியெல்லாம் இல்லை. பட் பரவாயில்ல, ஐ தேங்க்யூ. சரி ஓகே, உங்களுக்கு யார் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக அடுக்கிறது? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். அடுத்து சந்தானம் சார் தான் இருக்காரு, அவங்க தான் கொடு. நீங்கள் ஆசைப்பட்ட இமேஜ் இருக்கா? சந்தானம் இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். LED ல உங்களுக்கான பிக்சர் இதோ. ஹே, யூ ஆர் வெரி லக்கி. எப்படி இப்படிலாம் வரும்போது சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதானே? அதான் நான் சொல்லிட்டு வந்தீங்க தானே? அப்படியே இல்லை, ஒரு கணிப்பு தான். கணிப்பா? பிக்சர் LED ல இருக்கு, முக்கியம் நீங்க அடுக்கணும். பாத்துறோம். ரெடி? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆடுறா நீ, ஆடுறா நீ, ஒன்றும் பண்ண போறீங்க. வா விளையாடு. டேய் இவரே குழப்பி விட்டுருவா, நம்ம ஒண்ணுமே பண்ணது. சூப்பர்டா. உங்க அம்மா அதுக்கு மேல ஈஃபில் டவர் மாதிரி அடிக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட், நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு, ரெண்டு, ஒன்னு. எவ்வளவு மார்க் தரலாம் நீங்களே சொல்லுங்க. உங்க சாய்ஸ் தான், நீங்க பார்த்து என்ன மார்க் கொடுத்தாலும் ஓகே தான். சரி தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்க அம்மாவே களைச்சு தான் வச்சிருக்காங்க, அதையும் இன்னும் களைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வா. எப்போதும் போல நீயே அடிக்கிடு. மாஸ்டர் கொஞ்சம் ரைட்டா நீங்களே பண்ணிடுங்க மாஸ்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலாம் மாஸ்டர். பண்ணுங்க மாஸ்டர். சூப்பர், பிரமாதமா இந்த கேமை வந்து ஒரு அழகான ஒரு நிறைவுக்கு உங்க ஃபேவரட் சந்தானத்தோட கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அழகா முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் செம்மையா விளையாடி இருக்கீங்க. நாலு ஃபேமிலியுமே சூப்பரா பண்ணாங்க, செம்மையா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இல்ல ஏதோ பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனா எல்லாரும் மாஸ்டரோட அருளால இவ்வளோ அழகா வந்து செம்மையா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். So, Master Ji, சொல்லு நீனா. 还对他们家这卡不的卡路里了，经过一次。இல்ல புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. அண்ட் உங்களோட சிசியா புள்ள நிக்கி என்னது? இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் நிக்கி வந்து உள்ள இருக்காரு. ஆமா, கடைசி வரைக்கும் என் கண்ணுல காட்டவே இல்லையே. ஆமா, நிக்கி வந்து நீங்க போனாதான் வருவேன், இல்ல உங்க காமெடியில வந்து அப்படியே மூளை குழம்பி போய் ஞங்குன்னு சுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து நிக்கி வந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து எங்களோட வந்து நீங்க பகிர்ந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களோட அருளால நாங்க வந்து இன்னும் பிரம்மாண்டமா வேற லெவல்ல இந்த ஷோ எடுத்துட்டு போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மாஸ்டர். ரொம்ப நன்றி. நன்றி. சைதாப்பேட்டில் ட்ரெயின் நிற்கிது, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நீங்க கிட்ட விட்டு குழந்தைங்களை சந்தோஷமா அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆண்டனால குத்தி விடாம போயிடுங்க. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு பிடிச்ச gift segment வரப்போகுது. அண்ட் அந்த கிஃப்ட்ஸை கொடுக்கறதுக்கு உங்களோட வெரி ஃபேவரட் நிக்கி வர போறாரு. ஓகே ஓகே எஸ். அப்படியே நான் வந்து கவர் தான் செட் கால கட்டுது வாரா. இல்ல சும்மா. ஆமா நிக்கி, நீ இல்லைன்னு நிக்கி நிக்கி நிக்கின்னு போட்டு. ஆனா வேற என்ன பண்றது? நான் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ண? நாங்க பயங்கரமா கேம்ஸ்லாம் விளையாடணும். எஸ், சூப்பரா போச்சு கேம்ஸ் எல்லாம். இரு நான் ஹாரன்ஸ் கிட்டே கேக்குறேன். ஹாரன்ஸ் கேம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா மதர்? நல்லா எப்படி இருந்துச்சு. இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. மனசுல கை வச்சு சொல்லுங்க. மனசுல கை வச்சு தான் சொல்றேன், ஜாலியா இருந்துச்சு. ட்ரெயின் பண்ணிட்டியா? ஆனா நிக்கி நீ இல்லாத ஃபீலிங்
அடி சொல்லுங்க. ஓகே தேங்க் யூ மதர். இவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்கீங்க போல. ஓகே அடுத்து மதர் அக்ரீன் மதர். சொல்லு நிக்கி. இவ்வளோ பேசுனீங்களே, ஏன் நிக்கி விளையாடுனீங்க? நல்லா விளையாடுனீங்களா? சூப்பரா விளையாண்டோம். அந்த இடத்துல நீ இல்ல நிக்கி, எங்க போய் ஒளிஞ்சிட்ட? நான் ஒளியலாம் இல்ல. ஒளிய வச்சிட்டாங்களா? ஏன்னா இது ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் என்ன பண்ணீங்க? ரெஸ்ட் நான் தான் எல்லாமே பண்ணேன். சரி எப்படி ஜாலியா இருந்துச்சு அந்த ஷோ? செம்மையா இருந்தது. முதல்ல வரணும் நீங்களாங்க இந்த ஷோக்கு. ஆமா கண்டிப்பா. ஜாலியா இருந்துச்சா? ஒவ்வொரு நாள் போகும்போது ஃபீலா இருந்தது. இன்னைக்கு தான் மொத்த சந்தோஷத்தையும் அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. எப்படி? சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் உங்கள் வாழு கொசங்க. ஹாய் ஹாய் நிக்கி. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான் உள்ள உட்காந்துக்கிட்டு. அப்படியா? நீ மட்டும் மிஸ் பண்ணல, நாங்க எல்லாருமே மிஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேச முடியல. நீ இருந்தா நிறைய பேச முடியும், நீ இல்லாதனால பேச முடியல. கேம் வச்சுட்டாங்க. அப்படி சரி இப்போ பேசுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ஏன் நீ எதுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது உங்களுக்கு? அது தெரியல. உன்னை பார்த்தாவே ஹாப்பியா இருக்கு. இதுக்கு பார்த்தாலே ஹாப்பி. ஆமா, இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணாரு. மாஸ்டர் சைனால இருந்து ஒரு மாஸ்டர் வந்தாருல்ல. யார் அந்த மாஸ்டர்? ஒரு மாஸ்டர் வந்தாருடா. ஏது இந்த வெளிய ஒரு கராகட்ட மாஸ்டர் ஆசகடியில சுத்திக்கிட்டு இருந்தாரே அவரா? இல்ல, அவர் குங்ஃபூ மாஸ்டர். ஓ அந்த காமெடி கொண்டு வந்திருக்கறல கடுப்பு ஏத்துவாரே அவரா? டேய் கெட்ட போட்டு கூட்டி வந்துட்டீங்களா? எஸ் அவரே நாங்க இறக்கி விட்டோம். சூப்பர். இந்த ஷோ பத்தி ஒரு டேக்அவே அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேக்அவே டெலிவரி சர்வீஸ் ஃபுட் டேக்அவே ஃபுல்லா இங்கே கான்சென்ட்ரேஷன். எதை பத்தி யோசிக்க தோணல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இங்கவே கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஹாப்பியா சிரிச்சிட்டே இருந்தோம் கண்டினியூஸா. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நிக்கி என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். இன்ஜினியர் அம்மா யூ ஆர் வெரி கிளவர் மதர். அப்ப யார்கிட்ட கேட்கலாம்? கினாடி மதர். சொல்லு நிக்கி. கேம் விளையாட சொன்னா கண்ணை முறைச்சு குள்ளே வாங்கி போல. கண்ணை உருட்டி என்ன முறைக்கிறா அப்படின்ட்டு அவங்க பையன் இல்லையா? இல்ல நிக்கி, பக்கத்துல இருக்காரு யாரு? என்னோட ஹஸ்பண்ட். சார் அமைதியா இருக்கே இல்லையா நினைச்சேன். ஹாய் சார். ஹாய் நிக்கி. எப்படி சார் உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா சார்? நல்லா ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்துச்சா? என்ன ரொம்ப பிடிச்சது இந்த கேம்ல? கேங்கா ஷோ ஃபுல்லா நடிகர் படத்தெல்லாம் வச்சு செட் பண்ண சொன்னீங்களே, அது உண்மையாலுமே நல்லா அறிவுபூர்வமா இருந்தது. அறிவுபூர்வமா நாங்க வந்து ஒரு பரவாயில்ல குழந்தைங்களோட ஐக்யூக்கு ஹெல்ப் பண்ற ஆமா, மாதிரி ஐக்யூக்கு இது ஒரு இதுவா இருந்தது. ஓகே சூப்பர். எல்லாருக்கும் ஹாப்பியா? ஏய் என் டார்லிங் கிட்ட மட்டும் சொல்லிட்டாரேன், ஏதோ சொல்ல வரதா. ஹலோ நிக்கி. ஹலோ டார்லிங், ஐ லவ் யூ. நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா. யா கூடயே வந்துறியா பேசுமே? கூட போறியா நிக்கி? உன் கூட நானும் வந்துறேன்டா. சூப்பர் தேங்க் யூ. ஜாலியா இருந்துச்சா உனக்கு? ஜாலியா இருக்கு. நீ வந்தாதான் ஜாலியா இருக்கு. தேங்க் யூ அண்ட் ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம் வித் யூ ஆல். அண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் செக்மெண்ட். கிஃப்ட் எடுத்துக்கோங்க. என்னடா டெஸ்டிங்லாம் பண்ணி எடுக்கிற? சரி வச்சுக்கோ, கிஃப்ட் உனக்கு தான். என்ன இருக்கு இதுல? இது வந்து நீங்க வீட்டுக்கு போய் தான் அந்த கிஃப்ட்டை பிரிக்கணும். அவ்வளோ பெரிய கிஃப்ட் இது. உள்ள இருந்து அப்படி வருமா? அதனால வீட்டுக்கு போய் தான் பிரிக்கணும். ஹாய் ஏஞ்சல். ஹாய் யுவர் மஞ்சள் கட் வைனா. அண்ட் நிறைய விடுதெல்லாம் கேட்டு எங்களே கொடக்கே அடிச்சிட்டீங்க. ஆமா. சரி உனக்காக ஒரு வீடு கதை. நீ பதில் சொன்னாதான் நான் கொடுப்பேன். தெரியாது, இதெல்லாம் கேட்க கூடாது. நான் கேட்பேன். அதிகமா வெயிட் தூக்குற பூச்சி அது. வெயிட் தூக்குற பூச்சியா? எறும்பா? இல்ல மூட்டை குச்சி. நீ ஏதாச்சும் அந்த மாதிரி வச்சிருக்கியா? என்னது? கொசு நம்ம வீட்டுக்கு வராததுக்கு என்ன பண்ணணும்? கொசு நம்ம வீட்டுக்கு வராது என்ன பண்ணும்? கொசு கச்சி தின்றோம். என்ன பண்ணா? என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்காம இருக்கணும். இந்த ஜோக் இதுக்கப்புறம் நான் பேசுவேனா அப்படின்னு நான் கிஃப்ட்டை கொடுத்து நான் முடிச்சிடுறேன் இந்த ஜோக்கை. எஸ் டேக் திஸ். தேங்க்யூ. வெல்கம். ஹாய். அழகா ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் எல்லாம் போட்டு ஜிம்கி கம்மல். அது ஜிம்கி கம்மல்டா நெத்தி சுட்டி. சாரி மாத்திட்டாங்களா பேரு? தெரியலப்பா. நானும் பத்தியா நெத்திலலாம் போட்டிருக்கேன். அழகா இருக்கு. தேங்க்யூ. இவ்வளோ அறிவான குழந்தையா இருக்கிறீங்க. அடிக்கடி வாங்க அந்த ஷோக்கு. ஓகே ஓகே. கிஃப்ட் கொடுத்துடலாமா? எஸ் டெஃபினெட்லி. சூப்பர். இதே மாதிரி ஜாலியா ஒவ்வொரு வாரமும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. குழந்தைங்களாம் பேசுறதும்
நாங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றதும் குழந்தைங்க எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கறதும் பேரண்ட்ஸ் நாங்கள கேம்ஸ் விளையாடுறதும் அடடடடா. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறோம். வீட்டில் இருந்தபடியே நீங்களும் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க இதே மாதிரி நிறைய வாலு பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எங்கள் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஷோவில் நீங்கள் கால் பண்ண மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஓஹோ, அந்த மாதிரி சூப்பர். கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கேட்டு நடந்துக்கிட்டாதான் அது நல்ல குழந்தையா வளரும். அந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் அவ்வளோ சமத்து குழந்தைங்களா இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு கை தட்டிடுங்க.